ஓம் சாந்தி. இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்ம சாந்தா வித்யாலயா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய பிரின்சிபல் மற்றும் வைஸ் பிரின்சிபால் அவர்களுக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க வந்ததிலிருந்து ஓம் சாந்தி ஓம் சாந்தின்றது கேட்டுட்டே இருக்கு இல்லையா, வார்த்தை காதல விழுந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மந்திரமோ ஏதோ கிடையாது, இது நம்முடைய சுய தர்மம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பேரு சாந்தா வித்யாலயா. ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னா அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது என்னுடைய எண்ணம், சொல், செயல் இது மூன்றுமே அமைதியாக இருக்கணும். அவங்கவுங்க ஒரு ஒரு தர்மம் சொல்லுவாங்க. நான் இந்த தர்மம் அந்த தர்மம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்முடைய தர்மம் அமைதி தான். யாராக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், அதெல்லாம் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட தர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மனிதனுடைய தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது, சுயத்தினுடைய தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது அது சாந்த், அமைதி தான். ஆகையால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பேரை பாருங்க, ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் லைஃப்ல ரிலாக்ஸேஷன் தேவை தானே. ஓடிட்டே இருக்கிறோம் இல்லையா, வீட்லயும் எல்லாம் செய்யணும், அப்புறமா வேலை செய்யற இடத்துலயும் செய்யணும். இது போல இங்கே அங்கே டபுள் ரொம்பவும் என்ன ஆயிட்டு இருக்கு, சார்ஜிங்கா இருக்கும் இல்லையா, சேலஞ்சிங்கா கூட இருக்கு சில நேரத்துல. அப்போ மனிதர்களுக்கு ஒரு பிரேக் தேவை, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. இப்போ ஹாலிடேஸ் வருது, ஹாலிடேஸ்ல ரிலாக்ஸ் ஆகும். இல்லை கோவில்களுக்கு போவாங்க, சிலர் ஆசிரமங்களுக்கு போவாங்க, டூருக்கு போவாங்க, இல்லை அவங்க எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே எல்லாம் போவாங்க. கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலை செய்யற இடத்துக்கு வந்தோடனே மறுபடியும் என்ன ஆகுது, அதே ப்ராப்ளம்ஸ். மறுபடியும் வீட்டுக்கு வரோம், அதே ப்ராப்ளம்ஸ், அதே சேலஞ்சஸ். மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்கு, பிரெயினுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. அதனால நம்ம எங்க இருந்தாலும் சுயம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். நானே எனக்கு ரொம்ப இப்போ இது அதிகமாயிட்டு இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா நானே என்னுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்ன இருக்குது, ரொம்ப முன்னேறி இருக்கு இல்லையா. என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. நானோ டெக்னாலஜி வந்திருக்கு, நியூக்ளியர் டெக்னாலஜி அல்லது ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஏன் மொபைல் டெக்னாலஜி, எல்லாருக்கும் அந்த டெக்னாலஜி பற்றி நல்லா தெரியும், அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மைண்ட் டெக்னாலஜி தெரியுமா? அதனாலதான் ரிலாக்ஸ் ஆகல இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்தாங்க இந்த மிஷின், இதில் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும்னா இதை மாட்டிக்கிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, அப்படியே காம் ஆயிடலாம். அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஏன்னா முடியாது. கண்டுபிடிச்சாலும் அது மாதிரி அதை யூஸ் அதனால ரிலாக்ஸ் ஆக முடியாது. இது வேற டெக்னாலஜி. இப்போ சில நேரத்தில் எல்லாருமே குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். பெரியவங்களுக்கு கூட பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இதை செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனாலும் நீங்களும் அதே தான் செய்துட்டு இருப்பீங்க. சரி நீங்கன்னு வேண்டாம், நானே சொல்றேன், என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்யாதீங்க இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி சரி சரின்னு தலையாட்டுவாங்க, அதே தான் செய்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? வேணும்னு செய்யல, ஆனா அதே தான் செய்யறாங்க. காரணம் என்ன? அவங்க அதை உணரல, ரியலைஸ் செய்யல. எத்தனை பேர், 1000 பேர் 1000 விஷயங்கள் சொன்னாலும் நீங்க உணராத வரை உங்களுக்குள்ள மாற்றம் வராது. எஸ் ஆர் நோ? இல்லைங்களா? அதாவது நாம உணரணும், அப்போதான் நமக்குள்ள மாற்றம் வரும். எல்லாருமே நல்ல சாதனை செய்யணும், சாதனைன்றது ஒலிம்பிக்ஸ்ல வரணும், அதுல வரணும், லிம்கா புக்ல வரணும், அப்படியெல்லாம் இல்லை. உங்க லைஃப்ல நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா லைஃப்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 3 தான். இது 3ஐயும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா யாரு வேணாலும் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போகலாம். சொல்லவா? 3 விஷயங்கள் தான்.
இது மூணையும் எல்லா வேதங்கள், உபனிஷத்துகள், கீதை எல்லாமே இது மூன்றை வச்சுதான் வந்து அந்த ஸ்லோகங்களோ அல்லது அந்த அர்த்தங்களோ சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? அந்த மூன்று விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தெரியாதது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அது தெரியும். நான் சொன்னா உங்களுக்கு இது நமக்கு தெரியும் அப்படின்னு தோணும். முதல் விஷயம் வந்து பிறப்பு, பர்த். தெரியுமா தெரியாதா? தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பர்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியும். ஆனால் அது நம்ம கையில இருக்கா? பிறப்பு நமக்கு தெரியுது, பிறப்பு என்பது நம்ம கையில இருக்கா? அப்படின்னா நம்ம இந்த வீட்டுல பிறக்கணும், இந்த குலத்துல பிறக்கணும், இந்த ஊர்ல பிறக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது நமக்கு இருக்கா? கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ அது ஒதுக்கிடலாம், அது நம்ம கையில இல்லாத விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். பிறப்புன்னா என்ன இருக்க போகுது? இறப்புந்தான் இருக்க போகுது. அது நம்ம கையில இருக்கா? அதுவும் இல்லை. ஆனா வரும் தானே, சட்டன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரும். நாங்க என்ன சொல்லுவோம், அழையாத விருந்தாளி. நம்ம வர வேண்டான்னு சொன்னாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டு வரக்கூடியது இறப்பு. அப்போ பிறப்பு நம்ம கையில இல்லை, இறப்பும் நம்ம கையில இல்லை. நம்ம கையில இருக்கிறது இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான். கரெக்டா? இப்ப இது நம்ம கையில இருக்குதுன்னு இல்ல, அதுவும் இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம இந்த ரிலாக்ஸ் ரீசார்ஜ்ல என்ன புரிய வைக்க ட்ரை பண்றோம்னா, நம்ம கையில இருப்பது இந்த வாழ்க்கை தான். ஸோ இந்த வாழ்க்கையை அழகாக வாழணும். விருப்பப்படுறீங்களா? இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும். விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக ஆக்கிக்கணும்? சரி, உங்களுக்காக கைத்தட்டுங்க. ஏன் சகோதரர்களுக்கு அந்த விருப்பம் இல்லையா? இல்லைங்களா? ஆகையால் இந்த வாய்ப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம முடியும், நம்ம நினைச்சாலும் மாத்திக்க முடியும். அதுதான் இந்த செஷன்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்க லைஃப் நல்லா இருக்கணும். உங்கள் லைஃப் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்லா வாழணும், என்ஜாய் பண்ணணும். ஆனா டென்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் வந்து சமுதாயம், ஒரு பக்கம் வீடு, உறவினர்கள், இப்படி எல்லா பக்கமும் என்ன இருக்கு? டென்ஷன்ஸ் டென்ஷன்ஸ் டென்ஷன். நாலா பக்கமும் டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு இடையில வாழ முடியுமா? எஸ்ன்னு தான் சொல்வேன், முடியும் அப்படின்னு தான் சொல்வேன். சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க. சுட சுட சமையல், சாதமும் சூடா இருக்கு, குழம்பும் சூடா இருக்கு, உங்களுக்கு பரிமாறப்படுது. என்ன பண்ணுவீங்க? சூடா இருக்கு, எனக்கு வேண்டாம், அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு ஒதுக்கிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எப்படியும் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த ஃபேன் போட்டோ இல்லை ஸ்பூன்ல எப்படி கொஞ்சம் ஆற வச்சோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு சாப்பிடும். அப்போ அந்த மாதிரி சுட சுட சாப்பாடு சாப்பிட முடியாது. அது நமக்கு பரிமாறப்பட்டாலும் அதை நம்ம சாப்பிட திறமை நமக்கு இருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு. அப்போ லைஃப்னுடைய சிச்சுவேஷன் அது ஒரு சின்ன சூழ்நிலை, அதான் அதுவும் சூழ்நிலை தானே, அதுவும் சூழ்நிலை தானே. அப்போ நம்ம லைஃப்னுடைய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும்? அது வருதுதான், பிரச்சனைகள் வருதுதான், சூழ்நிலைகள் வருதுன்னு கண்டிப்பா வருது. அது நம்ம கையில இல்லை. எப்போ எது வருதுன்னு தெரியாது, ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது. திடீர்னு என்ன வேணாலும் வரும் இல்லைங்களா? ஆகையால அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையா இருக்கு? மன வலிமை தேவையா இருக்கு. அதுக்குதான் நான் அடிக்கடி எல்லாருக்கும் நான் என்ன சொல்வேன்னா, வாழ்க்கை என்பது ஒரு மரம் போல. அந்த மரத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். முதல்ல லைஃப்ல 3 விஷயங்கள், அந்த 3 விஷயங்களை லைஃப் நல்லா வாழணும். அதுக்கும் நமக்கு என்ன தேவையா இருக்கு? 3 விஷயங்கள் தேவையா இருக்கு. இப்போ ஒரு மரம் பாக்குறீங்க இல்லையா? அந்த மரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வேர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வேர்கள் கண்களுக்கு தெரியுதா? அதான் கண்ணுக்கு தெரியலையே, எதுக்கு நம்ம அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீங்க தண்டு பகுதிக்கும் அந்த மேல இருக்கிற கிரவுன் பகுதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? போயிடும், எல்லாமே ஆட்டம் காணும் இல்லைங்களா? இந்த நிலைமைதான் மனிதனுடைய நிலைமை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது வந்து மறைமுகமா இருக்கு, கண்களுக்கு தெரியல. அதனால நம்ம அதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது இல்லை.
கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது வந்து பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும் போது அது ஆட்டம் காணும் இல்லைங்களா? ஆகையால அந்த வேர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். கண்ணுக்கு தெரியாத வேர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு உதாரணத்திற்கு நம்ம எல்லாருமே ரெடி ஆகும்போது கண்ணாடி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கிளம்பி வரோம். அந்த தினமும் கண்ணாடி பார்க்கும்போது நம்ம முடி நல்லா ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ, முகம் நல்லா இருக்கா, ட்ரெஸ் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரி பண்ணிக்கிட்டு நம்ம வருவோம். இது போல நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம முடிக்கும் நம்ம முகத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொடுக்குறோமா? கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கு அப்படின்னா நம்ம இதயத்துக்கு கொடுக்குறோமா? நம்ம பாவம் என்ன பண்ணிருக்கு இதயம்? பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்காக பிளட் வந்து பம்ப் பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி சும்மா நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ண சொன்னா பண்ணுங்க, கை சோர்ந்து போயிடும். எவ்வளோ பம்ப் பண்ண தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு 96 கிலோமீட்டர் அந்த வரைக்கும் வந்து இப்போ பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும். அவ்வளோ பிளட் வெசல்ஸுக்கு பிளட் வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்கு இந்த இதயம். ஒரு நாளாவது லீவ் எடுக்குதா? ஒரு நாளாவது ஆஃப் இருக்கா? ஆஃப் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய இதயத்தை நம்ம கவனிக்கிறோமா? அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உணர்வுகள் நம்முடைய அதாவது கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க இதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்வாங்க. சரி, அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? 4 இடத்துல நம்ம லெக்சர் பண்ண போறோம். சொன்னா 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கார்டியாலஜிஸ்ட் நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட் கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் நல்லா வச்சிருக்கணும், அந்த இதய நோய்கள் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அவர் வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு ஆவலா இருந்தது. சரி, நாம கூட கேட்போமே, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அவர் ஏதாவது வேற இந்த உணவு விஷயங்கள் வேற ஏதோ சொல்லுவாங்கட்டு அப்படின்னு நினைச்சா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பொறாமை கூடாது. ஹார்ட் அட்டாக்கு, இதய நோய் வராம இருக்கணும்னா அவர் சொன்ன முதல் வார்த்தை ஜெலசி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்க கூடாது. 2வது வெறுப்பு இருக்க கூடாது, ஹேட்ரட்னஸ். அப்போ வந்து அந்த உணர்வுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுக்கல. பொறாமை, வெறுப்பு, சந்தேகம், கோபம், இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம உள்ள இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. அதை வந்து இதாயிட்டு இருக்கு, வீணாக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம லைஃப் எப்படி நல்லா இருக்கும்? எப்படி முகத்துல க்ளோ இருக்கும்? எப்படி ஒரு காரியத்துல உற்சாகம் இருக்கும் இல்லையா? கவலைகள் இருக்கதானே செய்யும். ஆகையால நாம வந்து நான் முதல்ல, அதாவது நீங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லாரும் மேரிட் தானே? ஓகே, இல்லைனாலும் இனிமே ஆக போகுது. அதனால முதல்ல கேட்டு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க செய்யற நல்லது என்ன தெரியுமா? என்ன செய்வீங்க? பணம் சம்பாரிச்சு கொடுப்பீங்களா? நல்லா வந்து உங்க குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க அனுப்புவீங்களா? உங்க பெற்றோர்களையோ அல்லது மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்கிறீங்க, இதுதானா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நீங்க ஆரோக்கியமாக இருப்பதுதான். நீங்க ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அதுவே உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஓகேயா? அதனால முதல்ல வந்து உங்களுடைய ஹெல்த் நீங்க வந்து பார்த்துக்கணும். அப்போ ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது. அந்த டாக்டர் சொல்றாரு வாக்கிங் போங்கன்னு சொல்வோம், போக மாட்டாங்க. அதனால நாங்க என்ன சொல்வோம் அப்படின்னா, டாக்டர் அவர் சொல்றாரு, நீங்க எங்க வேலைக்கு போறீங்களோ 10 நிமிஷம் தூரத்திலேயே உங்க வண்டியை வந்து நிறுத்திடுங்க, பார்க் பண்ணுங்க. 10 நிமிஷம் நடக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் எல்லார்கிட்டையும் பேசுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் எப்படி வண்டி எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் நடக்கணும். இப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, நல்லா இருக்கிறீங்க, இப்போ நல்லா இருக்கணும் எப்பவுமே, அதுக்காக சொல்லலை. இப்போ இந்த ஏஜ்ல உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க, நான் என்னுடைய கண்களுக்கு பிறக்கும் போது கண்ணாடியோடு நான் பிறக்கல. சின்ன வயசுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. 50 இயர்ஸ்க்கு அப்புறமா
எனக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. 60ஸ்க்கு அப்புறமா காலையில இருந்து இரவு வரைக்கும் எப்பயுமே யூஸ் பண்ணணும். அப்ப முந்தையாவது ரீடிங் படிக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ரெகுலரா நான் யூஸ் பண்ணணும். அப்ப கண்களுக்கு நான் முக்கியத்துவம் குடுத்திருந்தால், ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? என்னதான் கண்ணாடி போட்டாலும், கண்ணு தெரிஞ்சாலும், அந்த கண்ணாடி யூஸ் பண்ணாத ஒரு பார்வை இருக்கே, அந்த பார்வைக்கு இது ஈடாகுமா? இல்லைங்களா? ஆகையால ஃபர்ஸ்ட் உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆகையால முதல்ல நீங்க என்ன செய்யணும்? உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் எந்த லெக்சர்ஸ் எங்க போனாலும் இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பேன். நீங்க உங்களை நேசிக்கக்கூடியவர்களா அப்படின்னு கேட்பேன். அதே கேள்விதான் உங்களையும் கேட்பேன். டு யூ லவ் யுவர் செல்ஸ்? டு யூ லவ்? அப்ப எப்படி பார்த்துக்கணும்? நீங்க உங்க குழந்தை மீது உங்களுக்கு அன்பு இருக்குன்னா அந்த குழந்தை வந்து எப்படி பார்த்துப்பீங்க? அல்லது யார் மீதாவது உங்களுக்கு அன்பு இருக்குன்னா எவ்வளோ அக்கறை காட்டுவீங்க இல்லைங்களா? அப்போ உங்க மீது உங்களுக்கு அக்கறை இருக்கா? ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? ஒழுங்கா தூங்குறீங்களா? ஒழுங்கா எக்ஸர்சைஸ் பண்றீங்களா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ உங்களை நீங்க நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா மற்றவர்களுக்கு குடும்பத்துக்குன்னே உங்க வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிடக்கூடாது? அதுக்கே யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்களும் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தால்தான் அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதாவது செல்ஃபுக்கு கூட என்ன பண்ணணும்? கொஞ்சம் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து அந்த ரூட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி, அப்போ அது கொடுக்கும்போது மரம் வந்து நல்லா இருக்கும். ஆகையால இது ரிலாக்ஸ் அப்படின்றது என்னன்னா எமோஷனல் வெல்னஸ், எமோஷனல் வெல்பீயிங். உணர்வுகளை நம்ம என்ன பண்ணணும்? மேனேஜ் பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு மனிதன் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள், என்ன மெஷின்ஸ், என்ன மெட்டீரியல்ஸ், என்ன இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, என்ன எவ்வளோ எல்லாமே மனிதன் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். உணர்வுகளை என்ன பண்ண முடியல? மேனேஜ் பண்ண முடியல. ஆகையால மனிதனுக்கு என்ன தெரியணும்? மூடு, அவருடைய மூடு மேனேஜ் பண்ண தெரியணும். மைண்ட் மேனேஜ் பண்ண தெரியணும். மவுத் மேனேஜ் பண்ண தெரியணும். இந்த 3M நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம தான் சாதனையாளர்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனதை மேனேஜ் பண்ணணும் இல்லைங்களா? நம்முடைய மூடு மேனேஜ் பண்ணணும். இல்லை மூட் ஸ்விங்ஸ் அப்படின்வாங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்துக்கு மூடு ஒரு மாதிரி இருக்கும். அதை மேனேஜ் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய மனசு நல்லா இருக்கும் போது வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆனா உங்க மனசு நல்லா இருக்கு. அப்ப என்ன தோணுது உங்களுக்கு? எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பாத்துக்கலாம் சொல்வீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் பெருசாவே தோணாது. அதுவே உங்க மூடு நல்லா இல்லாத நேரத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்ன ஆயிடுது? வெடிச்சிடுவீங்க இல்லையா? காரணம் என்ன? அப்போ பிரச்சனைக்கு சைஸ் இருக்கா? பிரச்சனைக்கு சைஸ் இருக்கா? ஒருத்தர் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை, இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சாதாரண பிரச்சனை. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பிரச்சனையே இல்லை, என்னன்னு இந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க மனம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால பிரச்சனைக்கு ஒரு சைஸு கிடையாது. நம்முடைய வலிமைக்கு தான் என்ன இருக்கு? ஒரு கெப்பாசிட்டி, ஒரு எபிலிட்டி அப்படின்றது இருக்கு. நமக்கு மன வலிமை இருந்ததுன்னா ஒரு பெரிய விஷயம் கூட, மனம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியா இருக்கு அப்படின்னா, எதையும் தாங்குற மனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது இருந்ததுன்னா மூட் ஆஃப் ஆகாது, ஃபீலிங் வராது, அழுகை வராது. வருதா? டீச்சர்ஸுக்கு வருதா? இதுக்கு எடுத்தாலும் வந்து மூட் ஆஃப் ஆகுதா? ஆகுதா? ஃபீலிங் வருதா? யாருக்கு தெரியாம போய் அழுறீங்களா? சகோதரர்கள் அழுவாங்க, ஆனா வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ள அவங்க அழுவாங்க. நீங்க அது வெளியில உணர்வுகளை காட்டிடுவீங்க இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மனம் வந்து எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கு. மனதினுடைய ஸ்ட்ரென்த் நம்ம வந்து அதிகரிக்கணும். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் அல்லது பாசிட்டிவ் திங்கிங் அதெல்லாம் வந்து இருக்கு. ஆகையால அந்த மாதிரி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது எமோஷ்னலி நம்ம நல்லா இருப்போம். அப்போ எமோஷ்னலி நல்லா இருக்கும் போது உங்களுடைய பணியை நீங்க ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். அதுதான் இல்லைங்களா? எல்லாரும் சொல்றது தானே, ஒரு வீட்டுல 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்களால வந்து சமாளிக்க முடியாது, ஏன் தான் ஸ்கூல்ல லீவ் விடுறாங்களோ, இத்தனை நாள் லீவ் விடுறாங்களோன்னு கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ். அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு கிளாஸ்லயும் 30, 40, 50 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு
ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகளையே சமாளிக்க முடியாது. சேம் பிளட் சேம் ஜீன்ஸு சமாளிக்க முடியாது. விதவிதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா? விதவிதமான சுபாவங்கள். அவங்க அவங்க என்னென்ன பார்த்து வளர்ந்துருக்காங்களோ நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க பேக்ரவுண்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்களெல்லாம் நீங்க உட்கார வச்சு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள உருவாக்குறீங்களே, நீங்க தான் கிரேட். உண்மையிலும் நான் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையில் எனக்கு இன்னைக்கும் நான் நினைச்சிட்டே இருந்தேன். என்னுடைய எல்கேஜி டீச்சர் ஞாபகம் இருக்கு, யூகேஜி டீச்சர் ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் 7th வரைக்கும் ஞாபகம் இருக்கு. 8th அப்புறம் ஞாபகம் இல்லை. நினைச்சு நினைச்சு பாக்குறேன். யாரோ ஒரு சிலர் ஞாபகம் வந்து, காலேஜ் லெக்சரர் சுத்தமா ஞாபகம் இல்லை இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு நம்ம அந்த இம்பேக்ட் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் சொன்னதும் ஞாபகம் இருக்கு. 3rd ஸ்டாண்டர்ட்ல எங்க ஸ்கூல்ல அவங்க எல்லாரும் என்ன சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. டீச்சர் என்ன சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு, சின்ன குழந்தைங்க தானே, அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க சிந்தால் பெஸ்ட் சோப்பு, அப்படி இல்லைன்னா ஹமாம் பெஸ்ட் சோப் அப்படின்னு. இன்றைக்கு கூட நாங்கள் ஹமாம் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்குள்ள எல்லா சகோதரிகளுக்கும் நான் சொல்லுவேன், ஹமாம் தான் பெஸ்ட் சோப், நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுங்க, சும்மா இது அதுன்னு சொல்லி நீங்கள் கண்ட சோப்பை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இல்ல நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த சின்ன குழந்தை அந்த நேரத்துல 3rd ஸ்டாண்டர்ட்ல எங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அது உள்ளே போயிருக்குன்னா, இப்போ கூட நம்ம அதுதான் பெஸ்ட்ன்னு நினைக்க தோணுது இல்லை? அதுவும் தான் பெஸ்ட் தான். அது இருந்தாலும் அதை நினைக்க தோணுது, அதுதான் பெஸ்ட். எந்த இம்பேக்ட் பார்த்தீங்களா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நீங்க தான் யாரு ரோல் மாடல். காலேஜ்ல யார் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க எனக்கு தெரியல, ஆனா 2nd ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க எனக்கு தெரியுது. 4th ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கானா அது ஞாபகம் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட்ல கூட ஞாபகம் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து இது பண்ணி அந்த நினைவுல இல்லை. ஆகையால அந்த மாதிரி அந்த அந்த டீச்சர்ஸ் நீங்க எல்லாருமே ரோல் மாடல்ஸ். இது எல்லாரும் உங்களுக்கு சொல்றதுதான், நீங்க தான் அவங்களுக்கு ரோல் மாடல். ஒரு சின்ன பையன் கேரட் 4 வயசு 5 வயசு தான் இருக்கும். எனக்கு கிச்சன்ல சாப்பிடுன்னு சொன்னா அவ்வளோ கஷ்டம், சாப்பிட மாட்டான். ஆனா கேரட் சீவிட்டு இருக்கேன் நான், அந்த கேரட்டுக்கு வேணும்னு கேட்டா, ஏய் பச்சையா சாப்பிட போறியானா? ஆமா. இதென்ன புது பழக்கம், பச்சையா கேரட் சாப்பிட்றேன்னா? எங்க டீச்சர் மிஸ்ஸு சொல்லிட்டாங்க, கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கொடுன்னு கேட்குறேன். அதை இம்பேக்ட் பாருங்க. உங்க முன்னாடி அவங்க என்ன பண்ணாலும் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள போகுதுன்னா, சுயமா என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் நீங்க ரோல் மாடலா இருப்பீங்க. உங்க மீது எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்கும். ஆகையில நீங்க எப்படி இருக்கணும்? உங்க மூடு எப்படி இருக்கணும் இல்லைங்களா? அதனால உங்களை பார்த்துதான் வேல்யூஸ் கெனாட் பி தாட், வேல்யூஸ் ஆர் காட் இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க. சொல்லி கொடுக்க முடியாது. வேல்யூஸ் எல்லாம் நீ இப்படி வாழணும், இது செய்யணும், அது செய்யணும் சொல்லி கொடுக்க முடியாது. பண்புகளை அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கத்துப்பாங்க. அப்ப நம்ம எதை சொல்லி கொடுக்கணும்? அந்த கரிக்குலம், அந்த ஸ்கெடியூல், அதெல்லாம் சிலபஸ், அதெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படியோ முடிக்கலாம். ஆனா கூடவே இப்ப நீங்க இங்க போயிருக்கீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீச்சரா இருக்கணும். இருப்பீங்களா? யூ ஆர் நாட் ஆர்டினரி டீச்சர்ஸ். ஓகேயா? உங்களுக்கு டிகிரி எல்லாம் நிறைய இருக்கலாம் இல்லை? ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டிகிரிஸ் இருக்கு, அது எனக்கு தெரியும். மாஸ்டர் டிகிரிஸும் எல்லாமே இருக்கு தெரியும். ஆனா நான் புரிய வைக்கிற பாயிண்ட், சொல்ற பாயிண்ட் என்னன்னா, கேன் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட்? மாஸ்டர் டிகிரிஸ் வச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. உங்க மூடையும் உங்க மனதையும் மாஸ்டர் பண்ண முடியுமா? மேனேஜ் பண்ண முடியுமா? யூ ஷுட் பி த மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட்ஸ். அதுல மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். அப்போதான் நீங்க எல்லா விஷயங்களையும் நல்லா தெளிவா சொல்லி கொடுக்க முடியும். நீங்க சொல்லி கொடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல சொல்லி கொடுப்பீங்க, அவங்களும் டிஃப்ரெண்ட் லெவல்ல புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்கெல்லாம் சாதாரணமா ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க.
நீங்க யாராக இருந்தாலும் இறைவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்றாங்க. அந்த மாதா பிதா குரு தெய்வம், அதான் சம்ஸ்கிருதத்துல ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னாங்க. ஆசிரியருக்கு அந்த 3வது இடத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கடவுளுக்கு நெக்ஸ்ட் அப்பா அம்மா கடவுள், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர்கள் தான் கடவுள். ஏன் அப்படின்னா இறைவன் வந்து ஒவ்வொருத்தருடைய பாக்கியத்தை, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர். அதே வேலை தான் நீங்களும் செய்துட்டு இருக்கீங்க. படிப்பு சொல்லி கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தையும் நீங்க உருவாக்கக்கூடியவங்க அப்படின்னா எவ்வளோ அது உயர்ந்த போஸ்ட் உங்களுக்கு இல்லைங்களா? நீங்க உருவாக்கக்கூடியவர்கள். ஆகையால நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், உங்க மூடும் நல்லா இருக்கணும். அப்போதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஆகையால இது போல நம்ம மைண்டை மேனேஜ் பண்ணணும், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகேயா? அது வந்து 5 C's அப்படின்னு சொல்லுவோம். டூஸ்க்கும் 5 C's, டோன்ட்ஸுக்கும் 5 C's தான். டூஸ் வந்து இப்போ சொல்லலை, முதல்ல டோன்ட்ஸ் சொல்லிடுறேன். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? ஓகேயா? முதல் விஷயம், கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க. குறை சொல்ற பழக்கமே வேண்டாம். ஏன்னா நான் மேனேஜிங் த மவுத் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த வாய் செய்யற வேலை 2 வேலை தான், ரொம்ப அதிகமா செய்யறது இல்லை. 2 வேலை செய்யறது வாய். என்ன செய்யறது? அது வேற வேலையில 2 வேலை செய்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒண்ணு பேசிட்டே இருப்போம். எதையாவது நோட் பண்ணுங்க, எதையாவது ஒன்றும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், இல்லை எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா? அதனால அப்போ என்ன ஆகும்? எதையாவது ஒன்று பேசிட்டே இருந்தா என்ன ஆகும்? ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? நம்ம எனர்ஜி என்ன ஆகும் இல்லைங்களா? அதனால யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. அப்போதான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. உணர்வுகள், மென்டல் அல்லது எமோஷனல் வெல்னஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ யாரையும் நம்ம வந்து அந்த கிரிட்டிசைஸும் பண்ண வேண்டாம். சரி, நாங்க யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, எங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன பண்றது? அப்பவும் மூட என்ன ஆயிடுது, நாங்க யார் வம்புக்கும் போல, யார் பத்தியும் எது தப்பா நாங்க பேசல இல்லையா? நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, அப்ப நம்ம என்ன பண்ணணும் இல்லைங்களா? அதனால யாரெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவங்கதான் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் இல்லைங்களா? அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நண்பர்கள் கூடவே இருப்பாங்களாம். நம்ம என்ன செய்தாலும் சரி சரி ஓகே ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அவங்க நம்ம குறைகளையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம குறைகள் தெரியவே தெரியாது. ஆனால் எதிரிகளுக்கு பளிச்ச மேக்னிஃபை, அவங்க நம்மளை பார்க்கறதே வந்து மேக்னிஃபையிங் கிளாஸ்ல தான் பார்க்கறாங்க. சின்னதா ஒரு குறை இருந்தா அது மிகைப்படுத்தி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்ம அப்படி யாராவது நம்மளை குறை சொன்னா, கிரிட்டிசைஸ் பண்ண, சில பேருக்கு வேலையே இல்லை, அதான் எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்ன் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தொழிலே அது, ப்ரொஃபஷனல் கிரிட்டிக்ஸ் ஆகும். அவங்களுடைய தொழிலே அது, கிரிட்டிசைஸ் பண்றது அவங்க தொழில். கிரிட்டிசைஸ் பண்ணலைன்னா அவங்களால சாப்பிட முடியாது, ஜீரணமாகாது, தூங்க முடியாது. இதெல்லாம் கேட்டுட்டு உங்க மூடை நீங்க கெடுத்துக்கலாமா? அது இம்பேக்ட் எங்க வருது? உங்க ப்ரொஃபஷன்ல வருமா வராதா? உங்க ஃபேமிலியில வருமா வராதா? ஆகையால நாம் என்ன செய்யணும்? என்ன சொல்லுவாங்க, ஊர்வாய் மூட முடியாது. நம்ம காது தான் என்ன பண்ணணும், மூடணும். அதுல உண்மை இருக்கா உணருங்க. மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம். அந்த சின்ன விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா, ஓஹோ இது இருக்கா, சரி இனிமே நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒரு அட்டென்ஷன் வந்து வைக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லையா,
அது அவங்களுடைய கருத்து, விடு. அவங்களுக்கு பொறாமை. அவங்க செய்வாங்க அப்படின்னு நீங்க திரும்பி பார்க்காம உங்க வேலை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சொல்லிட்டாங்க, 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 இப்படி சொன்னாங்கன்னு 10 பேருக்கு சொல்லவும் கூடாது. அது ஏதாவது மாறப்போகுதா? என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்க 10 பேர்கிட்ட சொன்னீங்க, சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்றது நிறுத்துருவாங்களா? பிரச்சனை என்ன ஆயிட்டு இருக்கோம்? பெருசாயிட்டே போகும். டோன்ட் கேர் பண்ணுங்க. உண்மை இருக்கா? உண்மையிலும் அவங்க சொல்ற விஷயம் இருக்கா? ஒத்துக்கோங்க, மாறிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். அது அவங்க கணிப்பு, அவங்க கருத்து. நான் என்ன பண்ண முடியும்னு போயிட்டே இருங்க. அதனால அந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்கள நமக்கு ஓசியில அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அட்வைசர்ஸ் இல்லைங்களா? இப்படி இருந்திருந்தா இது நல்லாதான் இருக்கும் உங்க புடவை, என்ன இப்படி இருக்கு, அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும்னா யோசிக்க வைக்குது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அப்ப அது ஒரு நமக்கு ஒரு கமெண்ட் கிடைக்குது இல்லையா? அது அந்த ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எதுவுமே ஆன்மீகத்துல நாங்க என்ன சொல்றோம்னா இது ஜென்ரல். ஓகேங்களா? ஆன்மீகத்துல இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லவா? சொல்லவா இல்லையா? ஆன்மீகத்துல நாங்க என்ன சொல்றோம்னா, யாரோ நம்மள தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா நமக்கும் அவருக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய கணக்கு இருக்கு. எப்பயோ நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அவங்கள ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ அது அவங்களுக்கு அது இருக்கு இல்லையா? இப்போ வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு நம்ம இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறதுக்கு, இப்போ நம்ம 2 பேருக்கும் சண்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் நல்லா ஹை போஸ்ட்ல இருக்கீங்க, நானும் ஹை போஸ்ட்ல இருக்கிறேன். உங்களுக்கும் ஈகோ, எனக்கும் ஈகோ. அதுதான் எல்லாருக்கும் இருக்குமே. அதுல ஒன்றும் குறை யாருக்குமே இல்லை. நான் பேச மாட்டேன், அவங்க தான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் பேச மாட்டேன், லெட்டர் ஸ்பீக், அவங்க தான் பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் பேசல, நானும் பேசல. உங்க காலமும் முடிஞ்சிடுச்சு, என் காலமும் முடிஞ்சிடுச்சு. இப்ப இங்க என்ன ஆயிருக்கு? இன்கம்ப்ளீட் கர்மா, அன்பினிஷ்ட் கர்மா. நான் அதை முடிக்கல, ஃபைல் இல்லையா? ஏதோ ஒண்ணு பேசி அந்த முடிக்கணும், அதை நான் சால்வ் பண்ணல, அதை நான் முடிக்கல. அப்போ அதுக்கப்புறம் நீங்களும் மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டேன். நீங்க இன்னொரு பிறவி எடுத்தீங்க, நான் இன்னொரு பிறவி எடுத்தேன். 2 பேரும் சந்திக்கிறோம். அனாவசியமா நீங்க எனக்கு தொந்தரவு கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன். சம்பந்தமே இல்லை. சரி, நான் யாருக்கு என்ன பண்ணேன்னே தெரியல, இவங்க என்ன நான் செய்தேன், இவங்க ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்குது. இருக்கா? இது ஆன்மீகத்தினுடைய சொல்யூஷன். புது சொல்யூஷன் இப்படி பாருங்க, பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்ல பாருங்க. கொஞ்சம் டீப்பா ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அவ்வளவுதான். இப்பயாவது என்ன பண்ணணும்? பேசி முடியுங்க. நான் அதான் சொல்வேன், நீங்க சண்டை கூட போடுங்கன்னு. என்ன ஸ்டர் நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்காக இல்ல, சண்டை போட்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. கர்மா பெண்டிங் வைக்காதீங்க. ஓகேயா? நீங்க இப்படி பேசுனீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஹர்ட் பண்ணுது, ஏன் இப்படி பேசுனீங்க? காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, தீர்வுக்கு தேடுங்க. சரி, இனிமே நம்ம எப்படி இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுங்க இல்லையா? என்னைக்கோ ஒரு நாள் யாரோ வராங்க போறாங்கன்னா பரவாயில்ல. அந்த மனிதர்களோடவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல்லையும் சரி, வீட்லயும் சரி, இல்ல சமுதாயத்திலயும் சரி, நெய்பர்ஸோ, எதிர் வீடோ, பக்கத்து வீடோ யாரோ இல்லைங்களா? அப்ப அங்கதான் நம்ம வாழணும். அப்படின்னா இங்கதான் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இங்கதான் நம்ம என்ன பண்ணிடுவோம்? கோட்டை விட்டுடுவோம். அதனால விடாதீங்க. நம்ம சுத்தி நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஆகையில எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவே ஆகாது. உங்களை பத்தி குறை சொல்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது கவனிங்க. மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? நாம என்ன சொல்லுவோம்? அது அவங்க ஆகாது. நேத்துக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அம்மா சமைக்க மாட்டேன்னு இருக்காங்களா. இவங்க என் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் சமைக்கிறது இல்லை அப்படின்னு. நான் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன், சமைக்கிறது இல்லைன்னு. அங்க சொல்லுங்க, அவ கொண்டு வந்த பொருளை நான் சமைக்க மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. என் பக்கத்துல நடக்குது இதெல்லாம். அவங்க சொல்றாங்க, இது என்ன சிஸ்டர் இப்படி எல்லாம் பண்றாங்க? நான் 2 மருமகள் போல, அவ கொண்டு வந்த இது நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
அதனால இப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக பழகலைனாலும் ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜின்றது இருக்கணும். நமக்குள்ள அந்த நல்ல என்வரான்மெண்ட், நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், சண்டை கூட போடுங்க, பரவாயில்ல. சண்டை போட்டு கூட நீங்க அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ நம்ம மைண்ட் லைட்டா இருக்கும். இல்லைன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? அந்த விரோதம் வருதா இல்லையா? பார்க்கும் போதெல்லாம் சிடுசிடுப்பு, கடுக்கடுப்பு எல்லாம் தான் வரும். அப்படி இருந்தா நம்ம மூடு நம்ம மேனேஜ் பண்ணலேன்னு அர்த்தம் இல்லைங்களா? அவங்க எதிரிதான் அவங்க, பேச மாட்டோம். ஆனாலும் அவங்கள பார்த்தா நமக்கு அந்த விரோத தன்மை வரக்கூடாது. அதுதான் மூடு மேனேஜ்மெண்ட். அதுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தேவை. உங்களுக்கு இவ்வளோ இருந்தா போதும். செகண்ட் ஒன் நம்ம செய்யக்கூடாதது கம்பேரிசன். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஸ் டு எனிவன். இந்த உலகத்துல எல்லாருமே யூனிக் பர்சன்ஸ், அப்படிதானே? உங்களை போல யாரும் இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். நீங்க தான். என்னை போல யாரும் இருக்க முடியாது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இருந்தது, சுய மரியாதை இருந்ததுன்னா, அல்லது செல்ஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் வர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா யாரும் உங்களை இறக்கவே முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்க, நல்லா செலக்ட் பண்ணி வாங்குறீங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அதுக்காக வாங்குறீங்க. அடுத்த நாள் அந்த ட்ரெஸ்ஸு அல்லது அந்த சாரியை உடுத்திட்டு போறீங்க. உங்களுக்கு யாருமே அது நல்லா இருக்குன்னு சொல்லலை. இப்போ எப்படி இருக்கு? ட்ரெஸ்ஸோ நகையோ ஏதோ ஒன்று பார்த்து வாங்குறீங்க. ஆனா அது யாருமே அப்ரிஷியேட்டே பண்ணலை. இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? உண்மை சொல்லுங்க. அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, டைம் கொடுத்து செலக்ட் பண்ணி 4 கடை ஏறி இறங்கி வாங்கியிருக்கிறீங்க. ஆனா யாரும் பாராட்டலை, அப்ரிஷியேட் பண்ணலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை. மகிழ்ச்சியா இருக்க முடியுமா உங்களால? அந்த ட்ரெஸ் மகிழ்ச்சி தருமா? இல்லையா? மூட் அவுட் ஆயிடும் இல்லையா? ஆகையால நம்ம எப்படி நம்ம செல்ஃப் வர்த், செல்ஃப் வேல்யூன்னா, யார் என்ன அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கினேன், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நீங்க இருக்கணும். யாராவது சப்போஸ் அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இருக்குவாங்க, இது என்ன அது இப்படி இருக்கு, நல்லாவே இல்லை, உடனே ஆஃப் ஆயிடுவீங்க. ஐயோ நல்லா இல்லையா? அப்போனா நீங்க உங்க ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அவங்க நல்லா இருக்குன்னு பாராட்டா உங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்க பாராட்டலன்னா, அப்போ எமோஷனல் வெல்னஸ் உங்களுக்கு வேணும்னா உங்க ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாதா? இல்லைங்களா? அப்போ யாராவது இருக்குன்னா கூட, என்ன இந்த கலர் வாங்கியிருக்க, நல்லாவே இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? எப்படி நம்ம லைஃப் லீட் பண்ணணுன்றது சொல்றேன். அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டு அந்த கிரிட்டிசைஸ் பண்றது கேட்டு எல்லாம் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, ஆஃப் ஆயிடக்கூடாது, நம்ம மூடு மாறக்கூடாது, கம்பேரிசனுக்கு போகாதீங்க. நான் தான், அவங்க தான். நான் எப்பவுமே சொல்வேன், ஆப்பிள் ஆரஞ்சை பார்த்து சொல்லுச்சான், எனக்கு ஆப்பிள், எனக்குள்ள ஹீமோகுளோபின் இருக்கு, நான் தான் ஒஸ்தி. அதுக்கு ஆரஞ்சு உடைஞ்சு போகல, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சு. உனக்குள்ள ஹீமோகுளோபின் இருந்தா என்ன, எனக்குள்ள வைட்டமின் சி இருக்கு. வைட்டமின் சி கூட வேணும் இல்ல செல்ஸ்க்கு. வைட்டமின் சி இல்லைன்னா தனித்தனியா இருக்கும் செல்லு பைண்டிங். அது வைட்டமின் சி தான் அந்த சிமெண்ட் போடுறோம் இல்லையா, செங்கலுக்கு நடுவில் பைண்டிங் எலிமெண்ட். அது போல இந்த விட்டமின் சி நம்ம செல்ஸை பைண்ட் பண்றது. அப்போ எனக்கு இருக்கிற சிறப்பு எனக்குள்ள இருக்கு, உனக்கு இருக்கிற சிறப்பு, நீ ஸ்பெஷல், நானும் ஸ்பெஷல் இல்லைங்களா? இது போல அந்த கண்ணோட்டத்துல அதுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரணும். கம்பேர் பண்ண கூடாது. அப்போ நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும். 3வது கரெக்ஷன்.
நீங்க டீச்சர்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணலாம். அத பத்தி நான் சொல்லல. இங்க தவறு இருக்கோ அங்க சுழிக்கணும் தான், மார்க் கட் பண்ணணும் தான், அத பத்தி சொல்லல. பொதுவா ஒரு காரியம் செய்யும்போது 10 பேர் வந்து எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா என்ன ஆகும்? திருத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பா வருவாங்க திருத்துவாங்க. அம்மா வந்து ஏதோ சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஏதோ சொல்லுவாங்க. பசங்க கூட வந்து ஏதோ சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி இருந்தா நல்லாயிருக்கும், இப்படி இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஆயிடும்? உங்களுடைய உற்சாகம் வந்து குறைஞ்சிடும். இல்லைங்களா? ச்சே! அப்படின்வீங்க. அதனால யாராவது கரெக்ட் பண்றாங்கன்னா பாருங்க. உங்களுக்கு சுய புத்தி இருக்குல்ல. நீங்க பகுத்தறியணும். அது நல்லா இருக்குமா? அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா மாத்திக்கலாம். இல்லன்னா அவங்க கரெக்ட் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டும்ன்னு விட்டுடணும். எல்லாரும் இந்த பண்றாங்க. நான் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். எல்லாரும் ஒண்ணொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நடந்த விஷயம் நான் சொல்றேன். ஒரு ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். 25 இயர்ஸுக்கு முன்னாடி, அப்ப நான் இன்னும் யங். இதுலயும் வந்து எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ பாண்டிச்சேரியில வந்து ஒரு பெரிய ப்ரோகிராம் வந்து இருந்தது. அப்போ வந்து எங்களுடைய சீனியர் வந்து அவங்க முடியலன்னு என்ன நீங்க போங்கன்ட்டாங்க. அப்போ அதுக்கு இடையில நெறைய பேரெல்லாம் இருந்தாங்க. கவர்னர் ப்ரோகிராம், சிஎம் ப்ரோகிராம் இப்போ பாண்டிச்சேரியில. அப்ப என்னை வந்து நீங்க நீங்க போய் பேசுங்க அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப யங் அந்த இதுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு, மேடைக்கு. பட் இருந்தாலும் எங்க பெரியவங்க என்ன நீங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க. நானும் ஓகே கொஞ்சம் பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து பரவாயில்ல அவங்க அனுப்புறாங்கன்னா, என்னுடைய தகுதிய புரிஞ்சுட்டு தான் அனுப்பியிருக்காங்க. போவோம் நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து இப்படி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் நெறைய பேரு நீங்க ப்ரோகிராமுக்கு போறீங்களா? இந்த விஷயம் இப்படி சொல்லணும். இந்த விஷயம் இப்படி சொல்லணும். பைத்தியமே புடிச்சிடுச்சு. அதாவது என்னுடைய அந்த ரியாலிட்டி, ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா? அதையே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டம் வரும்போது, சரி சரின்னு கேட்டுட்டேன். நான் மனசுல நெனச்சேன், "நீ யார் என்ன சொன்னாலும், எனக்கு என்ன தெரியுமோ, எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்லப் போறேன்." அந்த கட்ஸ் வந்து இருக்கணும். அப்ப யார் என்ன திருத்தினாலும், கரெக்ட் பண்ணாலும் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. காம்படிஷன்ஸ். ஹெல்தி காம்படிஷன்ஸ் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த காம்படிஷன்ஸ்ல பொறாமை நுழைஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சது. இல்லைங்களா? கம்பீட்டே பண்ணாதீங்க. போட்டி போடாதீங்க. அப்ப நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்வேன் அப்படின்னா, இப்ப யாராவது நல்லா செய்றாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, என்னை விட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்ன ஸ்கூல்லயோ, நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல போய் அவங்கள பாராட்டணும். அந்த மனம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாம செய்யாதது வேற யாராவது செய்தாலும், நம்ம செய்தது செய்தாலும், செய்யாதது செய்தாலும், அவங்க செய்திருக்காங்க அப்படின்னா, புதுசா அப்படி இன்னைக்கு அவங்க செய்யற மாதிரி பாருங்க. பாராட்டுங்க. டக்குன்னு உடனே பாராட்டணும். முடியுமா? ஃப்ரம் த ஹார்ட் பாராட்டணும். அப்போ பொறாமை வரவே வராது. உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த என்விரான்மெண்ட் வரவே வராது. ஆகையால இன்றிலிருந்து நீங்க என்ன கத்துக்கணும்? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்ன பண்ணணும்? பாராட்டணும், பாராட்டணும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர். அப்போ நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பிறக்கும் போதே எல்லாம் நல்ல குணங்களோட பிறக்க மாட்டோம் இல்லையா? பாராட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் செய்யணுமேன்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் பாராட்ட ஆரம்பிச்சோம். ஒரு காலகட்டம் வரும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி ஏன்னா பொய்யானதெல்லாம் சும்மான பாராட்டக்கூடாது இல்லையா? இருக்கிறது தான் சொல்லணும். அது நல்லா சொல்லணும். அவ்வளவுதான். மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. பாராட்டுறதுன்னா அதை அப்ரிஷியேட் அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்ன பாராட்டலாம்? அப்ப நான் தேடுறேன். என்ன பாராட்டலாம்? என்ன சொல்லி இவங்கள எதுக்காக அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு தேடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதை பார்த்துட்டு இருக்கிறேன்? நான் எதை பார்த்துட்டு இருக்கிறேன்? அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என் பார்வை மாறிடுச்சு இல்ல? அப்ப என் பேச்சு என்ன ஆயிடும்? மாறும். அப்ப பார்வை மாறும், பேச்சு மாறும். நம்முடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? அது யாராக, சாரா இருந்தாலும், மேடமா இருந்தாலும், யாராக இருந்தாலும், சார் உங்க ஷர்ட் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த பிராண்டு சார்? எங்க வாங்குனீங்க? நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அறிமுகமே இல்ல. யாரோ ஒருத்தர் கியூல நிக்கிறோம், பஸ்ல நல்லா இருக்கு சார் உங்க ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை தான் சார் கேக்குறேன். அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
சந்தோஷமா. அவ்வளவுதான். பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு நீங்க பணம் காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். ஒரு நல்ல வார்த்தை போதும். அந்த ஒரு நல்ல வார்த்தைக்கு ஒரு நல்ல பார்வை வேணும். அந்த ஒரு நல்ல பார்வைக்கு நல்ல மனம் வேணும். அவ்வளவுதான். இருக்கா? மனம் இருக்கா? இல்ல சிஸ்டர். மனம் இருக்கு, ஆனா பாராட்டுற மனம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் சொல்லிட்டீங்களா உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு. சொன்னீங்களா இல்லையா ஆரம்பத்துல? அப்போ இது சாய்ஸ் இருக்கு. இனிமே என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க. யாருக்கிட்ட ரொம்ப டேர்ம்ஸ் நல்லா இல்லையோ அவங்கள கொஞ்சம் அதிகமா பாராட்டு. எல்லாத்துக்கும் நல்லது சொல்லுங்க. நாளடைவில் 1 வீக் போதுங்க. 1 வீக். பகமை 30 வருஷம் பகமை இருக்கலாம். ஆனால் அதை 30 செகண்ட்ல மாறும். நான் நேத்திக்கு கூட எங்களுக்கு இங்க நடக்கும் ப்ரோக்ராம் நடக்கும், அந்த சத் சங்கம் நடக்கும். அந்த சத் சங்கம்ல சொல்லிட்டு இருந்து அந்த வாழ்க்கை இந்த கெமிஸ்ட்ரி லேப்னுடைய டைட்ரேஷன் மாதிரி இல்லையா? அப்போ நம்ம வேகமா விட்டுட்டோம்னா கூட என்ன ஆகும்? வேகமா விட்டுட்டா போயிடும். அந்த ஒரு கட்டம் வரும் போது அந்த பியூரெட்ல பிப்பெட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மெதுவாகும். ட்ராப் பை ட்ராப் போடுவோம். ஏன்னா எந்த ட்ராப்ல கலர் மாறும்ன்றது தெரியாது. அது போல நல்லா சொல்லிட்டே இருங்க. நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டே இருங்க. எந்த வார்த்தை அவங்கள மாத்தும்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அந்த மாற்றம் வரும். ஆகையால எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்போ போட்டி போக மாட்டோம், பொறாமையும் இருக்காது. அப்போ அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது அப்படின்னா பாருங்க, அவங்க ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. எப்படி இவங்களால மட்டும் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு பாருங்க. நீங்க கத்துக்கோங்க. நானும் இது போல இருக்கணும், நான் தான் இருக்கணும்னா தப்பு இல்லையா? நானும் இவங்கள போல மாறணும், இவங்கள போல நல்லா இருக்கணும்னா அது பிரச்சனை இல்லை. ஆகையில காம்படிஷன்ஸ் வேண்டாம். இது போல இல்லை. அப்போ எத்தனை சி ஆச்சு? ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, கரெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது காம்படிஷன்ஸ் இல்லையா? 5வது முக்கியமானது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சிலர் பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்கு, அது அப்படி. எப்போ பாரு திருப்தியே இல்லை. கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு திருப்தியே இல்லை. அவங்க நல்லா இருக்க முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட். அதனால கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். இதுக்கான ஸ்பிரிச்சுவல் அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கணும்னா, சரி உங்களுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு லைஃப்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா வாழுங்க. ஓகே? இஃப் யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட், ஓகே, ரொம்ப நல்லது. கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு வேண்டியது கிடைத்தால் மகிழ்ச்சி. ஆனா உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா டபுள் மகிழ்ச்சி. ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல, அப்ப அது கிடைச்சிருக்குன்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அதை நீங்க நல்லா உருவாக்கிக்கணும். ஏதோ கொடுத்திருக்காரு இல்ல இறைவன் இல்லையா? உங்களுக்கு வேண்டியது இல்லைன்னாலும் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது தானாகவே கிடைச்சிடும். இதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு இது கிடைக்கலன்னா வர வேண்டியது கிடைக்காமல போயிடும் இல்லைங்களா? ஆகையால கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்துங்க. பிளேமே பண்ணாதீங்க. ரொம்ப நம்ம ஈஸியா என்ன பண்றோம்னா, நான் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம், இப்படி நடக்கிறதுக்கு இவங்கதான் காரணம், இப்படி எப்போ பார்த்தாலும் பழிய மத்தவங்க மேலேயே போட்டுட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், வேற யாரும் இல்லை. ஃபினிஷ், அவ்வளவுதான். அப்போ என்ன ஆகும்? அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, நான் ஏத்துக்கிட்டேன் இல்லையா? இப்போ குழந்தைகள் தப்பு பண்றாங்க, அவங்க உடனே அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி உட்காரு, இனிமே செய்யாத சொல்வீங்களா இல்லையா? தவறையும் செய்துட்டு அதையும் மறைச்சிட்டு ஒன்னும் தெரியாம இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் இயற்கைக்கும். புரியுதுங்களா? ஆகையால நம்மிடமிருந்து எது வெளியே போகுதோ அதுதான் வருது. இதான் ரூல். இது யாரும் மறுக்க முடியாது. எட்டர்னல் ரூல் என்னன்னா,
எது நம்ம கொடுத்துருக்குறோமோ அதுதான் ரிட்டர்ன் வந்து வருது. அவ்வளோதான். அது எல்லாமே சயின்ஸும் சொல்லுது, எல்லா ரிலீஜன்ஸும் சொல்லுது. அதனால நம்மிடம் இருந்து வெளியில போகக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம். கர்மா கர்மான்னா ஏதோ இல்லை, செயல்கள். நம்மிடமிருந்து வெளி போகிறது கர்மா, நம்முடைய ஆக்ஷன்ஸ் அல்லது செயல்கள். அது ஆக்ஷன்ஸ்னா கை கால் மூலமா செய்யறது மட்டும்தான் இல்லை. வார்த்தைகள் பேசுறோம்னா இதுவும் வாயினுடைய ஒரு செயல்தான். கண் பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் கண்ணுடைய ஒரு செயல்தான். நினைக்கிறோம் அப்படின்னா மனதினுடைய ஒரு செயல்தான், இல்லைங்களா? அப்போ இங்கிருந்து போகக்கூடிய விஷயங்கள், அதுக்கு பேர் என்ன? கர்மா. அங்கிருந்து ரிட்டர்ன் வருதுன்னா அது என்ன? விதி இல்லை, கான்சிக்வன்சஸ் ஆஃப் கர்மா. நம்ம வந்து தலைவிதின்னு அது வேற மாதிரி மாத்துறோம். அதுல நம்ம செய்த கர்மாவனுடைய விளைவுகள் நமக்கு வருது. நமக்கு வருதுக்கு பேரு தலையெழுத்து, தலைவிதி அல்லது கான்சிக்வன்சஸ். இங்கிருந்து போகும்போது கர்மா. இப்ப நம்ம தலைவிதி நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கிருந்து அனுப்புற விஷயங்கள் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், எது வருதுன்னு நீங்க வந்து என்ன வருமோ ஏது வருமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ண வேண்டிய அவசியமே, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சதா? இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்ன நீங்க வேலை செய்ய வேணாம்னு சொல்லலை, நீங்க குடும்பத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லலை, எல்லாமே செய்யுங்க. குடும்பத்துல இருங்க, நீங்க சம்பாதிங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க. இது ஒரு விஷயத்த மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. இங்கிருந்து போகிறது பேரு கர்மா, அங்கிருந்து வர்றது பேரு விதி, கான்சிக்வன்சஸ் ஆஃப் கர்மா. அப்போ அந்த பலன் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்மாவுடைய விளைவுகள் நல்லா இருக்கணும்னா இங்கிருந்து போகும்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிருந்து போகும்போது நம்ம கண்ட்ரோல் இருக்குல்ல. வேணும்னா நம்ம பேசலாம், இல்லைன்னா மௌனமா இருக்கலாம். வேணும்னா நினைக்கலாம், இல்லைன்னா நினைக்காம இருக்கலாம். வேணும்னா திங்க் பண்ணலாம் அல்லது கேட்கலாம், இல்லை கேட்காம இருக்கலாம், பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். இங்கிருந்து வெளியே போயிடுச்சுன்னா பிடிச்சி இழுக்க முடியாது. பாஸ்ட்ல நான் இப்படி செய்துட்டேன், இப்ப நான் வந்து கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா முடியாது. அதனால்தான் அவ்வளோ ஒரு கவனம் நமக்கு நம்முடைய கர்மத்தின் மீது இருக்கணும். நான் என்ன வேணாலும் நினைக்கலாம், நான் என்ன வேணாலும் பார்க்கலாம், நான் என்ன வேணாலும் பேசலாம், நான் என்ன வேணாலும் கேட்கலாம், நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன் லைஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே ரிட்டர்ன், சூனர் ஆர் லேட்டர் எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு மீ அக்யூரேட்லி. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆகையால நம்ம மீது நமக்கு அட்டென்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் லைஃப். இது தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இது தாண்டி இருக்கா? இதெல்லாம் நம்ம அட்டென்ஷன் இருந்ததுன்னா அவ்வளோ ஈஸியா. ஆகையால நீங்க ரோல் மாடலா இருக்கீங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த சீஸ் சொல்லிட்டே இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசியா ஒண்ணு, இப்போ எல்லாரும் மொபைல் அதிகமா யூஸ் பண்ணி ரொம்ப என்ன இருக்காங்க, அட்டென்ஷன் சீக்கிங். இது பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 80s வந்து அட்டென்ஷன் சீக்கிங் லெவல் வந்து 50 minutes 1 hour அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. எவ்ரி 10 years சர்வே பண்றாங்க. 90s வந்து அட்டென்ஷன் சீக்கிங் லெவல் வந்து 45 minutes ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 50, அந்த 90s பார்க்கும்போது 50 minutes to 1 hour சொல்றாங்க சயின்டிஸ்ட். அதுக்கப்புறமா 45. இப்போ அட்டென்ஷன் சீக்கிங் எவ்வளோ இருக்கு தெரியுமா உங்களுக்கு ரேட்டு? 20 minutes. அப்பா ரொம்ப 20 minutes இருந்தா ரொம்ப நல்லா. 5 minutes 20 seconds. நான் சொல்லலை, சயின்டிபிக் அனாலிசிஸ் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. புரியுதுங்களா? இப்படி இருக்க மாணவர்களுடைய நிலைமை. அதனால உங்க கையில தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படி அவங்கள உருவாக்குறீங்களோ, நீங்க உங்களை நல்லா வச்சுக்கோங்க. அப்போ அவங்களையும் நல்லா அந்த உருவாக்குறதுக்கு நீங்க உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணீங்க கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு என்ன வரும்? இங்கிருந்து போகும்போது கர்மா, அங்கிருந்து வரும்போது இல்லையா? என்ன பியூட்டின்னா, நமக்கு நல்லது வரும் போதெல்லாம் நம்ம நினைக்கவே மாட்டோம், நான் என்ன நல்லது செய்தனோ தெரியல, நல்லா இருக்கிற. இதெல்லாம் ரொம்ப ஃபியூ, ரொம்ப எல்லாரும் அதிகமா நினைக்கிறது இல்லை. பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நான் என்ன செய்தேன்னே தெரியலையே வருதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அந்த அந்த நெகட்டிவ் சைடு தான் அதிகமா சொல்லுவோம். அதனால நல்லது என்ன இருக்கோ உங்க லைஃப்ல அதையெல்லாம் மற்றவங்கள பாராட்டுறது அப்புறமா, முதல்ல உங்களுக்குள்ள என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கோ
நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, வாட் எவர் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் டெய்லி என்ன பண்ணணும்? அந்த நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் ஆஃப் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. அந்த நன்றின்றது நமக்குள்ள அந்த உணர்வுன்றது நன்றி உணர்வு இருக்கு. அந்த நன்றி உணர்வு ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ரொம்பவும் வந்து நம்ம ஏன்னா நீங்க வந்து ஒரே வீட்டில் ஓரளவுக்கு பார்க்குறீங்க. ஏன்னா நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்குறோம். ஆனா அந்த மாதிரி அந்த நன்றி உணர்வுல எவ்வளோ நாங்க முன்னேறி இருக்கிறோம், எவ்வளோ விஷயங்களை சால்வ் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க வந்து அது கூட நடத்திட்டு போக முடியுது. அதனால அந்த நன்றி உணர்வுன்றது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. ஆகலே இல்லாததுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். எது இருக்கோ இருக்கா? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா என்கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு? எவ்வளோ இருக்கு? ஒரு பர்சன்டேஜ் சும்மா சொல்லுங்க. கெஸ் எவ்வளோ என்கிட்ட நல்லா எவ்வளோ இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்ககிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல, ஃப்ரீயா சொல்லுங்க. 100 பியூட்டிஃபுல் 100. அவருக்கு எதுக்காகவும் நீங்க வந்து கஷ்டப்பட்டதே இல்லை. நல்லதானே? வெரி குட். சரி, மத்தவங்க சொல்லுங்க. பாராட்டுங்க அவங்கள. சார சொல்லுங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயங்கள் இருக்குங்க. எல்லாருக்குள்ளயும் பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அப்படி ஒரே மைனஸ்ல நம்ம இல்லை. இருந்திருந்தா எங்க உட்கார்ந்து இருப்போமா? வேலை கிடைச்சிருக்குமா? சாப்பாடு கிடைச்சிருக்குமா? வீடு கிடைச்சிருக்குமா? எல்லாம் தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்ம ஏன் இன்னைக்கு உணர முடியாம போகுது அப்படின்னா, நல்லது அத்தனை விஷயங்கள் 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்திலேயே 70 சொல்லுவாங்க, மேக்சிமம் 80 சொல்லுவாங்க. ஒரு சிலர் 90. ஃபர்ஸ்ட் தான் சார் தான் 100 சொல்லியிருக்காங்க நான் இத்தனை லெக்சர்ஸ்ல. அதனால வந்து அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு இதான் நான் புரிய வைக்கிறேன். சரி, 70% நல்லது இருக்கு இல்லையா? ஆனா அதுக்கு நம்ம வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கிறோமா? இல்ல. ஏதோ 30 கிடைக்கலன்னா இறைவனை கம்ப்ளைண்ட் பண்றது, இறைவனை குறை சொல்றது, அது என்ன செய்யுது? இந்த ஆண்டவன் இது போல எழுதி வச்சுட்டா இல்லையா? இது போல நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க. நமக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லை, இசிஜி நார்மல், பிளட் ப்ரெஷர் நார்மல், சுகர் நார்மல், எந்த ஒரு பிரெயின்ல எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை, கிட்னிஸ் நார்மல், எல்லாம் நார்மல், ஆரோக்கியமா இருக்கு. பல்ல மட்டும் வலி இருக்கு, பல் வலி இருக்குது இல்லையா? அவ்வளோ 99% நார்மலா இருக்கு. ஆனா உங்க கவனம் எங்க போகுது? பல்வலி 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 இருக்கிறது நல்லதெல்லாம் வந்து மறந்துட்டு ஒரு சின்ன பல்வலின்னா அதையே நம்ம பெருசா வந்து பல்வலி பல்வலின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் பல்வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? இப்படி சொல்லிட்டே இருந்தா அது வந்து கியூர் ஆயிடுமா? இல்ல இவ்வளோ 99 நல்லா இருக்கே, இந்த பல்வலியை விட்டுடலான்னு இக்னோர் பண்ண முடியுமா? முடியாது. பல்வலி இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டென்டிஸ்ட போய் பாருங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, சரி பண்ணிக்கோங்க. அதுக்கே எப்போ பார்த்தாலும் பல்வலின்னு புலம்புற விஷயத்த முதல்ல விடுங்க. நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. உங்க மனம் வலிமை எப்படி மன வலிமை அடையுதுன்னா, உறுதி ஆகுதுன்னா, அந்த 30% உங்களுக்கு பிடிக்காதது இருக்கே, அதையும் நீங்க கடந்து போயிடுவீங்க. இந்த 70%க்கு நீங்க வந்து தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா, தேங்க்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காத அந்த 30% இருக்கே, விரும்பாத, கிடைக்காத, பிடிக்காத, அதையும் நீங்க கடந்து போயிடுவீங்க. அதுவும் நல்லதா மாறிடும். இந்த ஒரு டெக்னிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நமக்கு அது பிடிக்கலன்னு தான், ஆனா பிடிச்சது நமக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லும் போது, அதை நமக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது அந்த எனர்ஜி அதையும் பிடிக்காததையும் என்ன பண்ணிடும்? மாத்திடும். இதுதான் லைஃப்னுடைய சீக்ரெட். இப்படி வாழ்ந்தா உங்க லைஃப் அழகாக இருக்குமா இருக்காதா? என்ன தோணுது? இருக்குமா இருக்காதா? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இது போல லைஃப் லீட் பண்ணுங்க, நல்லா இருங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், நீங்க வெல்தியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், சகல வசதிகளோடு நல்லா நீங்களும் உங்க ஃபேமிலி நல்லா வாழணும். உங்ககிட்ட படிக்க வரக்கூடிய பிள்ளைங்களோட லைஃப்பும் நல்லா நீங்க அவங்கள லைஃபையும் நல்லா உருவாக்கணும். நம்முடைய அன்பு சகோதரி அவர்கள் நமக்கு எவ்வளோ பொன்னான கருத்துக்கள் நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. எல்லாமே வாழ்க்கை பாடம்.
இது எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிச்சாவே போதும், ஹாப்பியாக இருக்கலாம். இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் நம்ம இருக்கலாம். ஏன்னா கர்மாவை பற்றி நமக்கு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ப்ளஸ் அவங்க பவர்ஃபுல் வேர்ட்ஸ் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம கடைப்பிடிக்க நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்க முடியும். அந்த பவரையும் சேர்த்து தான் நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியினுடைய கையை நம்ம சகோதரி முன்னாடி கை தூக்கி காட்டலாமா? நாங்கள் நீங்கள் சொன்ன செய்வோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஹாப்பியாக வச்சுப்போம், எங்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையும் ஹாப்பியாக வச்சுப்போம் நம்ம சொல்லலாம். சிஸ்டருக்கு நன்றி. நம்மளுடைய செஷன் பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மேம், இன்ட்ரோவில் 6 மொழி தெரியும்னு சொன்னீங்க. என்னுடைய ஆத்மா வந்து அந்த 6 மொழியும் நீங்கள் ஏதாவது அந்த 6 மொழியில ஏதாவது விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கன்னடால வந்து எல்லாரும் ಹೇಗಿದ್ದೀರಾ? யாராவது கன்னடா தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? நான் என்ன சொன்னாலும் அப்போ உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? ஸோ எல்லாரும் ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? బదిల్ ఇదివి తెలుగులో అందరూ బాగుండారా? ఎట్లుండారు? ఎలా ఉన్నది ప్రోగ్రామ్? ఇది తెలుగు. हिंदी आप लोग कैसे हो? ठीक है, प्रोग्राम अच्छा चला? இது हिंदी. So how was this program? Okay, good. எத்தனை ஆச்சு? முதல்ல சொல்லிட்டேன்ல. அடுத்தது வந்து சான்ஸ்கிரிட். அதில் வந்து பேசுகிற இது இல்லை, ஏன்னா அது ப்ராக்டிஸ் இல்லை. படிச்சிருக்கிறோம் செகண்ட் லாங்குவேஜ் இந்த சான்ஸ்கிரிட். அதில் ஒரு ஸ்லோகம் மட்டும் வேணா சொல்லிட்டுறேன். கர்மண்யே வாதிகாராஸ்த மாப்பல்லேஷு கதாச்சனா. மீனிங் வந்து நீ வந்து உன்னுடைய கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காத, நீ என்ன செய்றியோ அது உனக்கு கிடைச்சிடும். கீதையினுடைய ஸ்லோகம். ஓகே, உண்மையாதான் பிரதர் சொல்றோம். தெரியாம இல்ல, தெரியாத விஷயங்கள் சொல்ல மாட்டேன். இருக்கிற 6 லாங்குவேஜஸ். இது டெஸ்டிங் இல்லை, அவருடைய விருப்பம், ஆத்ம விருப்பம். இதெல்லாம் ஐ நோ டு ரீட் அண்ட் ரைட். இது இன்னும் சில லாங்குவேஜஸ் வந்து ஐ கேன் பிக் அப், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், மேபி ஐ கான்ட் ஸ்பீக். ஃப்ரெஞ்ச், மலையாளம் ஐ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டென்ட் வாண்ட் டு லேர்ன். இது போதும், இன்னும் நிறைய விஷயங்கள்னா இப்போவே எல்லாரும் கேட்குறாங்க, இன் விச் லாங்குவேஜ் டு யூ திங்க் அப்படின்னு. எனக்கே தெரியல நான் எந்த லாங்குவேஜில் வந்து திங்க் பண்ணுறேன், எனக்கே தெரியல. எழுதும் போது என் புக்ஸ் டைரிஸ் காட்டுறேன். ஒரு லைன் இங்கிலீஷில் இருக்கும், ஒரு லைன் கன்னடாவில் இருக்கும், ஒரு லைன் ஹிந்தியில் இருக்கும். சில நேரத்தில் சிரிப்பாங்க, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கும், ஹிந்தி பக்கத்தில் ஹிந்தி வார்த்தை இருக்கும். என்ன வருதோ அது அப்படியே வந்து எழுதுவேன். ஸோ போதும், இதோடு நிறுத்திக்கலாம். இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கினா இன்னும் பைத்தியம் தான் ஆகிடும். அப்புறம் எந்த லாங்குவேஜில் திங்க் பண்ணணுன்றதும் நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ போதும் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு கிராஸ்பிங் பவர் அதிகம். ஸோ ஈஸியாக வந்து அவங்க பேசுகிறத நான் எடுத்துக்கிறேன். பாரிஸில் இருந்தே ஈஸியாக ஃப்ரெஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஜெர்மன் தான் கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக அந்த வார்த்தைகள் புரிஞ்சுக்க முடியல. ஃப்ரெஞ்சு ஓரளவுக்கு இந்த ஆக்சென்ட் வராது, பட் அந்த வேர்ட்ஸ் ஈஸியாக இருக்குது. தமிழ் வார்த்தை இங்கே ஃப்ரெஞ்சில் நிறைய இருக்குது. நம்ம அப்புறமான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அப்புறமான்றதுக்கு அப்ரே அப்படின்வாங்க. அன்னாசி பழம்னு சொல்லுவோம், அவங்க அன்னானஸ் அப்படின்வாங்க. இது போலெல்லாம் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இங்கிருந்து அங்கே போச்சா, அங்கிருந்து இங்கே வந்துச்சா, அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணலை. அது போல் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கு. எல்லா கல்ச்சர்ஸ்லையும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அடுத்து காலகாலமா வந்து நாங்க வந்து இது பயோடேட்டால படிப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க இதை கேட்டீங்க. நான் என்னோட யூஜியில் என்னோட ஹெச்ஓடி மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வேர்டு நம்ம ஸ்கூல்லையும் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துலையும் சொல்லியிருக்கேன், என்னோட ஃபேமிலிலையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் என்னோட ஒரு ஃபேமிலி, உங்ககிட்ட இதே வார்த்தை சொல்கிறேன். இந்த வார்த்தையை தான் நான் இன்னைக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். மறுபடியும் அவர் என்னோட ஹெச்ஓடி சொல்லும்போது, எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி தான், நீயும் அதே தான். உன்னை எப்படி நேசிக்கிறியோ உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அதே போலவே நேசி, உன்னை போல மற்றவங்களையும் நேசி. அப்படி நேசிச்சுன்னா உங்ககிட்ட வந்து எந்த குற்றமும் குறையும் தெரியாது, பழகிடுவ, சமநிலைமைக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்லுவார். அதை நான் இன்னைக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்.
சில நேரத்தில் எங்கள் வீட்டிலலாம் வந்து நிறைய கோவப்பட்டு எதனா பேசும்போது நான் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் அது என்னோட இயல்பு. அவங்க பேசும்போதும் அந்த அந்த நிலமையில நான் இருப்பேன். பேசி முடிச்சதுக்கப்புறமா நான் அதே தான் சொல்லுவேன். இதுக்கு டென்ஷன் ஆகவே தேவையில்லை அப்படின்னு. அதை கேட்கும்போது சில நேரத்தில் அவங்க டென்ஷன் ஆவாங்க. பட் அந்த மனநிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். இதை நம்ம டீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களால நமக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வரும். ஃபோன் கால்ஸ் வரும். சில நேரத்தில் ஃபோன் கால்ஸ் வரும்போது நம்ம இரிட்டேட் ஆகும். ஸோ அதை கூட நான் பேலன்ஸ் பண்ணிவிடுவேன். எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நம்ம எடுத்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம், பேரண்ட்ஸ் எவ்வளோ பேசினாலும் பேசிக்கலாம். அந்த மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ்டாக நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்மளுடைய வெல்த்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். தெரியாதுன்ற விஷயம் வந்து இருக்குதான். ஆனால் தெரிஞ்ச விஷயமே நம்ம தெரியாத விஷயம் மாதிரி நிறைய பண்ணுறோம். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ நிறைய 5 விஷயம் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது 5 விஷயமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணிட்டு தான் இருப்போம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதுதான் முதல் இதுதான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கிரிட்டிசிசம் யாரா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது கரெக்ஷன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்களே, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற ஃபீல் ஆகுமே தவிர அதை மாற்றிக்கணும், அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வராது. நம்மள இவங்க அவங்க அந்த குறை சொல்கிறாங்க, இவங்க இந்த குறை சொல்கிறாங்கன்ற ஃபீல் பண்ணுவோமே தவிர அதை மாற்றணும், அடுத்த டைம் அவங்க அந்த மாதிரி நம்மளை சொல்லக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் வராது. அதே மாதிரி டீச்சர் ஃபீல்டு நிறைய கோவம் வரதான் செய்யும். பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்லையா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கோவன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். அதே வேலையாகவே வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக கோவம் வரும் தான், எனக்கு வரும் தான். இப்போ கோவம் வரும்போது அது 5 நிமிஷம் அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது. அந்த 5 நிமிஷம் கோவம் வரும்போது அந்த 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ முக்கால்வாசி நம்ம எல்லாரும் ஓடிட்டே தான் இருக்கோம், ஓடுறது மட்டும்தான் வேலையாகவே வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஓடும் போது அந்த 5 நிமிஷம் உட்காந்து அது மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம இருக்க எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு ஹெல்த்து தானே சொன்னோம். அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று ஹெல்த்து தான் வந்துச்சு. அந்த ஹெல்த்தை வந்து மைண்ட் செட்டாக வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கோவத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, தேங்க்யூ.